நாட்டுக்கு வடகிழக்கில் நிலை கொண்டுள்ள தாளமுகம் அவசரமாக வெளியேற்றப்பட்ட மக்கள். பசறை பதுளை வீதியில் மண் சரிவு, போக்குவரத்து பாதிப்பு, சாரதிகளுக்கு அவசர அறிவுறுத்தல். எரிவாயு குறித்து வெளியான அதிரடி தகவல், தொடருமா வரிசை யுகம். தமிழர் பகுதியில் சவாரிக்கு அழைத்து நள்ளிரவில் 5 பிள்ளைகளின் தந்தைக்கு நடந்த கொடூர சம்பவம். விடுதலை புலிகளின் தலைவர் சரணடைந்தாரா? சரத் வீரசேகர கிளப்பும் புதிய சர்ச்சை. ஜனாதிபதிக்கு சவால் விடுத்த ஜீவன், தொடரும் அடுத்த கட்ட நடவடிக்கை. இலங்கையில் திடீரென உயர்ந்த தங்கத்தின் விலை, வெளியான புதிய நிலவரம். மட்டக்களப்பில் பெரும் அட்டகாசம் செய்யும் காட்டு யானைகள், மரண பீதியில் மக்கள். வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள தாளமுக்கம் நாட்டுக்கு வடகிழக்கு நிலை கொண்டுள்ளது. இதன் விளைவாக நாட்டைச் சூழவுள்ள கடற்பகுதிகளில் பலத்த மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்று வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேற்று முன்தினம் பெய்த கடும் மழை காரணமாக அரநாயக்காவின் அம்பலகந்து, தோதல் நோய மற்றும் கந்துன ஆகிய பகுதிகளில் மீண்டும் மண் சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளது. அரநாயக்க தோதல் தோய பிரதான வீதியின் அம்பலகந்த பகுதியில் கபட் வீதி பாரியளவில் வெடித்து தாளிறங்கியுள்ளது. கடந்த கால மண் சரிவின் போது சேதமடைந்த இந்த கால்வாய் மதகு முறையாக புறணமிக்கப்படாததால் மழைநீர் வீதியில் ஊடாக பாய்ந்த இந்த சேதத்துக்கு பிரதான காரணமாகும். பிரதான வீதி சேதமடைந்துள்ளதாலும் மாற்று வீதியான புவக் பக்த வீதியில் மண்மேடுகள் சரிந்துள்ளதாலும் தோதல் தோய கிராமத்துக்கான போக்குவரத்து முற்றாக துண்டிக்கப்பட்டுள்ளது. முன்னர் ஏற்பட்ட ஜித்வா புயல் மண் சரிவில் இப்பகுதியில் 13 பேர் உயிரிழந்ததுடன் நூற்றுக்கணக்கான வீடுகள் சேதமடைந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் லயன் குடியிருப்புகள் பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கு மாத்திரம் தனியாக சென்று மக்களின் வாழ்வியலை ஜனாதிபதியால் அவதானிக்க முடியுமா என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் கேள்வி எழுப்பியுள்ளார். இதனை தாம் ஜனாதிபதிக்காக சவாலாக முன்வைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியா கொட்டக்கலையில் நேற்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே ஜீவன் தொண்டமான் இந்த சவாலை விடுவித்துள்ளார். இதேவேளை பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன அதிகரிப்பு தொடர்பில் நிறுவனங்களுடன் ஏற்படுத்திக் கொள்ள இருந்த உடன்படிக்கைகள் பகிரங்கப்படுத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் வலியுறுத்தியுள்ளார். பெருந்தோட்ட நிறுவனங்களுடனான வேதன அதிகரிப்புக்குரிய உடன்படிக்கை பகிரங்கப்படுத்தப்படாமை சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பசறை பதுளை பிரதான வீதியின் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. தொடர்ச்சியாக பெய்து வரும் கருமழை காரணமாக பசறை பதுளை வீதியின் 6ஆம் கட்டை பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது. இதன் காரணமாக அவ்விடத்தினூடாக போக்குவரத்து தற்போது ஒற்றை வழி போக்குவரத்தாக மாற்றப்பட்டுள்ளது. மேலும் மழை நிலைமுறையான பசறை மற்றும் லுணுகலை பிரதேச செயலக பிரிவுகளுக்குட்பட்ட பல பகுதிகளில் தற்போது கடும் பனி காணப்படுகிறது. இதனால் வீதிகள் தெரிவுத்திறன் குறைந்துள்ளதால் வாகன சாரதிகள் மிகவும் அவதானத்துடன் வாகனங்களை செலுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். மண்சரிவு ஏற்பட்டுள்ள பகுதிகளில் மேலதிக சரிவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அந்த வீதியை பயன்படுத்தும் சாரதிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்குமாறு காவல்துறையினர் கேட்டுக்கொண்டுள்ளார்கள். வீதியை சீரமைக்கும் பணிகள் விரைவில் ஆரம்பிக்கப்பட உள்ளன. நாட்டில் ஏற்பட்டுள்ள திரவ பெட்ரோலிய எரிவாயு தட்டுப்பாட்டை சீர் செய்யவும் வருங்காலத்தில் விநியோக தடைகளை தவிர்க்கவும் வர்த்தக அமைச்சினூடாக அவசரகால பொறிமுறை ஒன்றை லிட்டோ எரிவாயு நிறுவனம் உருவாக்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்த்தன ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் லாஃப் எரிவாயு விநியோகம் கடந்த சில நாட்களாக நிறுத்தப்பட்டதால் அதன் நுகர்வோர் லிட்டோ எரிவாயு நோக்கி திரும்பியதே இந்த திடீர் தட்டுப்பாட்டுக்கு முக்கிய காரணமாகும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. நாளொன்றுக்கு 1200 மெட்ரிக் டன்னாக இருந்த தேவை திடீரென 1600 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது. மேலும் சந்தைக்கு தேவையான எரிவாயு கொள்கலன்களின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வார இறுதிக்குள் சுமார் 3,51,000 எரிவாயு கொள்கலன்களை விநியோகிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. புத்தளம் தில்லையடி அல்காசிம் கிராமத்துக்கு அருகில் வீதியோரத்திலிருந்து முச்சக்கர வண்டி ஓட்டுநர் ஒருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக புத்தளம் தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். புத்தளம் தில்லையடி பகுதியைச் சேர்ந்த 5 பிள்ளைகளின் தந்தையான 72 வயதுடையவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த முச்சக்கர வண்டி ஓட்டுநர் நேற்று முன்தினம் இரவு வீட்டில் இருந்தபோது வாடகை சகாரி ஒன்றுக்காக செல்வதாக கூறி இனந்தெரியாத ஒருவரால் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார்.
அவர் காலை வரையிலும் வீடு திரும்பாத நிலையில் அவரது மருமகன் புத்தளம் தலைமையக போலீசில் முறைப்பாடு செய்திருந்தார். இந்நிலையில் அவரது வீட்டிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அடப்பனா வில்லு கிராமத்துக்கு செல்லும் வீதியில் வடிகான் ஒன்றில் சடலம் கிடைப்பதைக் கண்டு ஒருவர் கிராமவாசிகளுக்கு அறிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து போலீசாரிடம் வழங்கிய தகவலுக்கமைய போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளார்கள். வாடகை சவாரிக்கு செல்வதாக கூறி அழைத்து வந்த நபரே இக்கொலையை செய்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் எந்த நிலையிலும் சரணடைவதை விரும்பியதில்லை, அதனை மறுத்தவர். ஆனால் மேற்கத்திய நாடுகள் இறுதி நேரத்தில் தம்மை காப்பாற்றும் என்ற நம்பிக்கையில் அவர் உறுதியாக இருந்தார். சரத் பொன்சேகாவின் பேச்சு முன்னுக்கு பின் முதலானதாகும் என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் சரத் பொன்சேகா காணொலி ஒன்றை வெளியிட்டு தெரிவித்துள்ள கருத்துக்கு பதிலளிக்கும் வகையில் தனது சமூக வலைதளத்திலும் இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, பீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா இந்த அறிக்கையால் தனது அரசியல் பிரதிபிம்பத்துக்கே களங்கத்தை ஏற்படுத்தி கொண்டுள்ளார். ஒரு சந்தர்ப்பத்தில் கோட்டபாய ராஜபக்ச புலிகளின் வெள்ளை கொடி ஏந்தி வந்தபோது சுடுமாறு உத்தரவிட்டதாக கூறினார். ஆனால் இப்போ கோட்டபாய எதிரியை சரணடைய சொல்லிய போது தான் அவர்களை அழித்ததாக தெரிவிக்கின்றார். இந்த கருத்துக்கு தமிழ் பிரிவினைவார புலம்பெய தமிழர்கள் என்ன பதிலளிக்கப் போகிறார்கள் என்பதையும் பார்த்திருக்கிறேன். மேலும் தமிழீழ விடுதலை புலிகளை மஹிந்த ராஜபக்ச சரணடைமாறு கூறிய போதுதான் அவர்களை அழித்ததாக கூறுகின்றார். பொன்சேகா காட்டிய வீடியோவில் ஷவேந்திர சில்வாவுக்கு வந்த தொலைபேசி அழைப்பு பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராஜபக்சவிடமிருந்து அல்ல, அது வேறு ஒரு தரப்பின் பரிந்துரையாக இருக்கக்கூடும். வெளிநாட்டு தொடர்புகளை கொண்டிருந்த தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் நடத்திய 30 ஆண்டு யுத்தத்தின் இறுதியில் சரணடைதல் என்பது ஒரு படை தளபதியின் மட்டத்தில் தீர்மானிக்கப்படக்கூடிய எளிய செயல் அல்ல. இது அரசியல் மற்றும் சர்வதேச இடைத்தரகர்களின் உயர்மட்ட தீர்க்கமாகும் என்று தெரிவித்துள்ளார். இலங்கையின் தங்கத்தின் விலையானது நேற்று சற்று அதிகரித்துள்ளது. அதன்படி நேற்று முதினம் காலை கொழும்பில் உள்ள செட்டியார் வீதி தங்கச் சந்தையில் 1 பவுன் 22 கேரட் தங்கத்தின் விலை 3,65,300 விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இதற்கமைய இலங்கையில் தங்கத்தின் விலை சுமார் 6,000 ரூபாயினால் இன்று அதிகரித்துள்ளதாக சமீபத்திய சந்தை தரவுகள் தெரிவிக்கின்றன. அதன்படி இலங்கையில் இன்றைய தங்கத்தின் விலை 24 கேரட் அதன்படி இலங்கையில் இன்றைய தங்கத்தின் கிராமின் விலை 24 கேரட் 1 கிராமின் ரூபாய் 50,800 1 பவுண்ட் தங்கம் ரூபாய் 4,06,400 உள்ளது. 22 கேரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 40,560 1 பவுண்ட் தங்கம் 3,72,480 உள்ளது. 21 கேரட் 1 கிராமின் தங்கம் 44,460 1 பவுண்ட் தங்கம் 3,35,680 உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மாநகர எல்லைக்குட்பட்ட மாத்தீவு பகுதிக்குள் ஏற்கனவே புகுந்திருந்த காட்டு யானைகள் நேற்று திருப்பந்துறை பிரதேசத்துக்கு நுழைந்து அட்டகாசம் ஏற்படுத்தின. கடந்த 5 தினங்களாக தொடர்ந்து அப்பகுதியில் காட்டு யானைகள் உட்புகுத்து நெற்பயிர்கள் மற்றும் ஏனைய பயிர் வகைகளை துவம்சம் செய்து வருவதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றார்கள். யானைகள் மனித மோதலுக்கு நிரந்தர தீர்வு இதுவரை எட்டப்படவில்லை என்று மக்கள் அங்கலாய்க்கின்றார்கள். இதேவேளை வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்கள உத்தியோகத்தர்களும் அப்பகுதி பொதுமக்களும் இணைந்து குறித்த காட்டு யானைகளை அப்பகுதியிலிருந்து வெளியேற்ற நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். இவ்வாறு காட்டு யானைகளின் அட்டகாசத்தாலும் நடமாட்டத்தாலும் வளமை போன்று தமது அன்றாட செயற்பாடுகளில் ஈடுபட முடியாதுள்ளதாகவும் மிகுந்த அச்சத்தின் மத்தியிலேயே தாம் நடமாடுவதாகவும் அப்பகுதி மக்கள் கவலை தெரிவித்து வருகின்றார்கள். கல்வி அமைச்சு அண்மையில் நிதி வசூலிப்பதை தடை செய்வதாக கூறிய போதிலும் பாடசாலைகளில் தொடர்ச்சியாக பெற்றோரிடம் பணம் வசூலிக்கப்படுவதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்த சூழல் குடும்பங்களுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்துவதாகவும் இது ஒரு வருத்தத்துக்குரிய நிலை என்றும் குறித்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. வெறும் ஊடக அறிக்கைகளை வெளியிடுவதை தவிர்த்து நிதி வசூலிப்பதை தடை செய்யும் முறையான சுற்றறிக்கையை கல்வி அமைச்சு உடனடியாக வெளியிட வேண்டும் என சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கோரிக்கை விடுவித்துள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள 5/2015 சுற்றறிக்கையின் கீழ் வருடாந்த பராமரிப்பு செலவுகள் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு பிரிக்கப்பட்டு வசூலிக்கப்படுகின்றன. இதனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என சங்கம் வலியுறுத்துகிறது. வகுப்பறை ரீதியாக பெற்றோர் குழுக்கள் மூலம் திருத்த வேலைகள், வர்ணம் பூசுதல் போன்றவற்றுக்காக நிதி வசூலிக்கப்படும் புதிய முறை ஒன்று உருவாகியுள்ளதாகவும் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. பல முன்னணி பாடசாலைகளின் பாரிய அளவிலான நிதி வங்கிகளின் நிலையான வைப்புகளாக வைக்கப்பட்டுள்ளன. அவற்றை மாணவர்கள் நலன்களுக்காக பயன்படுத்தாமல் மீண்டும் பெற்றோரிடம் பணம் கோருவது நியாயமற்றது என்றும் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் உத்தியோகபூர்வ கணக்குகளுக்கு புறம்பாக வேறு பெயர்களில் வங்கிக் கணக்குகளை பராமரிப்பது மற்றும் முறையான தணிக்கையின்றி நிதி கையாள்வது போன்ற செயல் அதிகரித்துள்ளதாகவும் இலங்கை ஆசிரியர் சங்கம் எச்சரிக்கை விடுவித்துள்ளது.
அத்துடன் 2026 ஆண்டில் மாத்திரம் பல பாடசாலைகளில் இவ்வாறான சட்டவிரோத வசூலிப்புகள் ஏற்கனவே ஆரம்பமாகியுள்ளன. கல்வி அமைச்சு உடனடியாக தலையிட்டு புதிய வழிகாட்டல்கள் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. வலப்பளை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கும்பல் கமுகம் மற்றும் பன்னல பிரதேச பாடசாலைகளைச் சேர்ந்து சாதாரண பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களிடையே ஏற்பட்ட மோதலில் 5 மாணவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். நேற்று முன்தினம் அழகியல் பாடத்துக்கான இடைவேளையின் போது இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து அறிந்த வலைப்பணி காவல்துறையினர் உடனடியாக பரீட்சை மண்டப மேற்பார்வையாளருடன் மற்றும் பரீட்சைகள் ஆணையாளருடன் கலந்துரையாடினர். இதன்போது காயமடைந்த 5 மாணவர்களும் அழகியல் பாடத்தின் 2ஆம் பகுதி வினாத்தாள்களுக்கு தோற்றுவதற்கு தேவையான விசேட ஏற்பாடுகள் காவல்துறையினர் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் பரீட்சை எழுதி முடிந்த பின்னர் அவர்கள் மீண்டும் சிகிச்சைகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள். இந்த மோதல் சம்பவத்துடன் தொடர்புடைய கல்கம்குவா பிரதேசத்தைச் சேர்ந்த தந்தை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் நேற்று வலைப்பணை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். மோதலில் ஈடுபட்ட மாணவர்கள் சாதாரண பரீட்சைக்கு தோற்றுவதால் அவர்கள் தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து மேலதிக சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் வலைப்பணை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.